ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நிஷா ரொம்பவே நம்பிக்கையாகவும் சப்போர்ட்டாகவும் இருந்துட்டு இருந்தா சுடருக்கு. அப்படி இருக்கும்போது தான் நம்ம நினச்சது பொய், எல்லாமே இவ ஃப்ராடு தான், ஒரு அக்யூஸ்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவுக்கு சுடரோட உண்மையான ரூபம் தெரிய வரவுமே எல்லார் முன்னாடியுமே இப்போ சுடரை செருப்பை கழட்டி அடிக்கிறா. என்ன நடக்க போகுது, எப்படி நிஷாவுக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர்கிட்ட ரிப்போர்ட்டுக்கு போகிறாங்க. ரிப்போர்ட்டுக்கு போனதுமே ஆனால் அவர் மனோகரன் சொல்கிறார், இந்த மாதிரி நான் சொல்கிற டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகணும். அப்போ உடனே இந்த சுடர் சரி போகலான்னு சொல்லும் போதே ஒரு டவுட்டு தான். அப்பையிலேருந்து இப்போ ஏதோ பிளான் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சுது. அதுக்கேற்ற மாதிரியே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. போனதுமே மல்லியும் மனோகரனும் ரொம்பவே நம்பிக்கையாக இருந்தாங்க. கண்டிப்பாக இது நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையாக இருந்தாங்க. ஆனால் கடைசியில் காலவாரி விட்டாங்க அந்த டாக்டர். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே சம கோவத்தில் இருக்காங்க, மல்லி மேலேயும் மனோகரன் மேலேயும். அப்போ தான் நிஷா மட்டும் மல்லியை அடிக்க போவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லியை தான் அடிக்க போகிறான்னு நினச்சிட்டு இருக்க சமயத்தில் சுடர் கணத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டாங்க பாருங்க. உண்மையிலுமே வேற லெவல். திகச்சு போயிடுறாங்க ராஜி, மல்லி, மனோகரன். என்னடா இது, இவன் நம்மள அடிப்பான்னு பார்த்தா எதுக்காக இந்த சுடர் அடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பல கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போதான் நிஷா ஏய் நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ இதுக்கு மேலே என்னை ஏமாற்றணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லும்போது சுடருக்கு படப்படன்னு தெரிஞ்சுது. எப்படி இவளுக்கு தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் ராஜி கேட்குறாங்க, என்னாச்சு நிஷா, இப்போ எதுக்காக உங்கள் அக்கா ரேணுகாவை அடிக்கிறேன்னு கேட்கும்போது, இவ எங்கள் அக்கா ரேணுகாவே கிடையாதுக்கா, இவ உண்மையிலுமே சுடர் தான். மல்லி சொன்ன மாதிரி இவ சுடர் தான், இவ ஒரு ஃப்ராடு பொறுக்கின்னு இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது டோட்டல் கன்ஃபியூஸ்டுங்க. எங்கே என்ன நடந்துன்னு சொல்லிட்டு சுடருக்கு ஒன்றுமே புரியல. சுடருக்கு பயத்தில் நான் உன் அக்கா தான் நிஷா, நீ கூட அவங்க பக்கம் திரும்பிட்டியா, இதுக்கு மேலே நான் சுத்தமாக உன்னை நான் இந்த மறுபடி சாக போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணவும், அப்போ தாங்க நம்ம நிஷா சொல்கிறாங்க, போதும் தயவு செஞ்சு நிறுத்துங்க, இதுக்கு மேலே உங்கள் நடிப்பை கேட்குறதுக்கு நான் தயாராக இல்லை, நீங்கள் நடித்ததெல்லாம் போதும், எவ்வளோ நாளைக்கு நடித்து ஏமாத்துவீங்கன்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க நிஷா இந்த மாதிரி. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுடர் இருக்கால நர்ஸு தான் கூட்டு போயிருப்பாங்க ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக. போகும்போது அவங்க கிட்ட காசு கொடுத்து அந்த ரிப்போர்ட்டில் உள்ள மாதிரி இந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பேரம் பேசியிருப்பாங்க. அதை நிஷா காதில் வாங்கிடுவாங்க. எப்படின்னா, ராஜி சொல்லுவாங்க, நிஷா நீயும் கூட போ, பயந்துருக்கா கூட போன்னு சொல்லும்போது இவங்க உள்ளே போகும்போதே சுடர் தெளிவாக இந்த மாதிரி விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க அந்த டாக்டர்கிட்ட. நான் உங்களுக்கு 10 லட்சம் பணம் தர்றேன், எப்படியாச்சும் நீங்கள் நான் சொல்கிற டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, பணம் தான் 10 செய்யுமே, இப்போல்லாம் பணம் 10 செய்கிறது இல்லைங்க, 10 100 1000 போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு பணம் ஒரு மனுஷனே டோட்டலாக தலைகீழாக மாற்றிட்டு இருக்கு. அப்படி மாற்றிட்டு இருக்கும்போது உயிரை காப்பாற்றுற டாக்டர்களே இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதனால தான் பல இடத்துல பிரச்சனைகள் வருது. அப்படி இருக்கும்போது நிஷா காதில் வாங்கி, அடி பாவி, அப்போ உண்மையிலுமே மல்லியும் மனோகரன்னு சொன்னது கரெக்டு தானா, நீ ரேணுகாவே கிடையாதான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த இதோட வேதனை தாங்க இப்போது வெளிப்படுது இங்கே இவர் நிஷா ரூபமா. உடனே சுடருக்கு என்ன பண்ணுறது போகிறதுனே தெரில. ஐயோ மாட்டிக்கிட்டோமே, எல்லாத்தையும் கரெக்டாக பண்ண நம்ம இதை கரெக்டாக பண்ண மறந்துட்டோமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ தான் மனோகரனுக்கு மூச்சே விட முடியுது. ஏன்னா மல்லியை கெட்ட பேர் எடுக்க வச்சுட்டோமே அப்படின்ற ஆதங்கத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மல்லி இப்படி நிஷா மூலியமாகவே நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் நம்ம மல்லிக்கும் நிம்மதியாக இருக்காங்க. ராஜேஸ்வரியும் போயிட்டு அந்த சுடர் அடிக்கிறாங்க. என் வீட்டிலே இருந்துக்கிட்டு நானே பக்கா ஃப்ராடு, என்கிட்டே உன்னோட வேலையை காட்டிட்டல, இதுக்கு பலன் நீ கண்டிப்பாக அனுபவிப்படி அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இவங்களுக்குமே ஒன்றும் புரியல. என்னடா இது, எல்லாரும் மாற்றி அடிக்கிறாங்களே, நம்மள ஒருவேளை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ தான் மல்லி சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்னே, இவ சுடர் ரேணுகா கிடையாது, இவ நம்மளை எல்லாத்தையும் ஏமாத்துறது ஜஸ்ட்டு பணத்துக்காக மட்டும்தான் இவ வந்திருக்கா, இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க நம்ம
நம்ம ரேணுகா. அப்போ தான் ரேணுகா வந்து சொல்கிறாங்க, என்ன மல்லி சொல்லி முடிக்கவுமே, நீ சாரி மல்லி, நீ சொன்னது தான் கரெக்டு, நான் தப்பாக வந்து சூஸ் பண்ணிட்டேன், நான் எங்கள் அக்கா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் எல்லாமே பண்ணிட்டேன் மல்லி, இதுக்கு மேலே நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் மல்லி அப்படின்ற மாதிரி சாரிலாம் கேட்டுக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை அது கரெக்டு தான். ஏன்னா வந்து தப்பு பண்ணாலும் சாரி கேட்குறாங்களா, அந்த மனப்பக்குவம் வேணும் இல்லைங்க. இப்போ சூப்பராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் மல்லிக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வருது. என்ன நடந்தாலும் போனாலும் சரி, இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு விஜயை பார்த்துக்கணும் நல்லபடியாக. விஜய்கிட்ட இதை எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லும்போது சுடர் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறா. நீங்கள் எல்லாருமே ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் ரேணுகா தான். எனக்கு இப்போ தான் கொஞ்சம் நினைவு வருது விஜய் ஹஸ்பண்ட். அப்புறம் என் பாப்பா தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு புரிய வருது. ஆனால் வந்து புரிய வர்றதுக்கு முன்னாடியே இவளை ஜெயிலில் பிடிச்சி கொடுக்கணும்னு சொல்லும்போது காலில் விழுந்து கதறா. மல்லி இந்த மாதிரிலாம் என்ன பண்ணாதான் மல்லி, ப்ளீஸ் மல்லி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதறிட்டு இருக்கா நம்ம ரேணுகா. அதாவது சுடர் இதனால் என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து எப்படி கொண்டு வர போகிறாங்க, எந்த மாதிரி வந்து செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கும் மேலே என்ன நடக்க போகுது, இதுக்கு முன்னாடிலாம் எந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மல்லி போட்ட பிளான் தான் வந்து சொதப்பிடுச்சு. ஆனால் வந்து கடவுள் போட்ட பிளான் வந்து சொதப்பவே இல்லை. நான் இல்லை, ப்ராமிஸ். அது அந்த குக்ரேஸ் மில்லு அப்போ மழை தான். இதுக்கு மேலேயாச்சும் நம்ம சந்தோஷமாக எடுப்போம் சொல்லிட்டு எடுக்காங்க. என்ன பார்க்குறேன், சரி பாப்போம் என்ன நடக்கும்போது போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லலை. மல்லி தூங்கிட்டாளா? என்னம்ல சொல்ற? நீ பேசுற கதை தூக்கத்தை தான் உண்டு. ஆமா, பாட்டு ஒண்ணா இந்த அளவுக்கு இதாகாதுன்னு எனக்கு இன்னும் ஒரே ஒரு வீடியோ மட்டும் தான். இன்னும் ஒரு வீடியோ வரும்போது என்ன பேசிக்குது. அப்போ இப்போ பார்த்தா இப்போ லெவல் கிளியரா இருக்கு. அப்போ ஃபுல்லா இருட்டா இருக்கு. இன்னும் தூங்க வர மாதிரியே இருக்கு. போய் கிளம்பாம போய் படுத்துருவோம். நான் இதே ட்ரெஸ்ல தான் வருவேன். என்ன இங்க கரை ஈரமா இருக்கீங்க. அங்க போய் நான் நைட்டி போட்டுக்கிறேன் தூங்கும்போது. சூடு வைடா. யாருக்கு சூடுதா இருக்கா? நீ தான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன். சூடு இல்ல, வீடியோ ஓடிட்டு இருக்குதா. சரி ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் நேரம் தானே டைம் எடுத்துக்கிட்டு பர்சனலை பற்றி பேசுறதுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. திட்டாதீங்க. திட்டுறதா இருந்தால் அந்த பொண்ணு திட்டுங்க. ஏய் அந்த பொண்ணு தான். ஓகே, பை.